அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தான ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரு பெயர்ச்சியை பற்றியும் அதற்குண்டான பலன்களை பற்றியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பகவான் 14/5/2025 அன்னைக்கு, அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி சுமாருக்கு குரு பெயர்ச்சி நடக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். இப்போது அதிலேருந்து அவர் மிதுன ராசிக்கு மாறி பயிற்சி ஆகிறார். அவர் இப்போ மட்டும் ஒரு வாட்டி மட்டும் பயிற்சி ஆகலை. மறுபடியும் என்ன பண்ணுறார், அவர் அதிசாரமாக திருப்பி வர்றார். அதிசாரமாக திருப்பி வந்து ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார் இல்லையா. அப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வேற போகிறார் அவர். அத்தோடு அவர் நிற்கலை. மறுபடியும் அவர் என்ன பண்ணுறார், 5/12/2025 அன்னைக்கு 5 மணி அளவில் அவர் என்ன பண்ணுறார், திருப்பியும் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரார். அப்படி குரு பகவான் 3 பயிற்சிகளை இந்த வாட்டி அடையிறார். குரு பகவான் சுபகிரகமான கிரகம் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவர் பயிற்சியாகி வர்றது அப்படின்ற சமயத்தில் பலன்களை நம்ம 100க்கு 100% ஒரே மாதிரியாக சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் மாறி மாறி தான் வரும். இருந்தாலும் சொல்கிற பலன்களில் ஒரு 70% நடக்கும். இந்த வருஷம் நிறைய பொன் குழந்தைகள்லாம் பிறக்கும். இந்த வருஷம் கல்யாணம் ஆகாதவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். உத்தியோகம் இல்லாதவளுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைக்கும். நோய்வாய்ப்பட்டிருக்கவளாக எழுந்து உட்காந்துப்பா. காதல் பண்ணிட்டு இருக்கவளுக்கெல்லாம் கல்யாணத்தில் முடியும். இப்படிலாம் நல்ல பலன்களை குரு பகவான் நமக்கு நிறையவே அள்ளி அள்ளி தரப்புற. திருமணம் ரொம்ப நாள் தள்ளிண்டு போகிறவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்த கன்னிமார்கள்னு சில கோவில்கள் இருக்கும். கடம்பாடிமன் கோவில், இந்த மாதிரி கோவில்களில் இருப்பாள். சப்த கன்னிமார்கள்னு வச்சுருப்பாள். அவள் 7 பேருக்கும் தாலி கயிறு வாங்கி அதில் மஞ்சள் வச்சு முடிச்சு போட்டு அந்த சப்த கன்னிமார்களுக்கும் சாத்திட்டு அங்கே வரவளுக்கு ஏதான தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் தான் விநியோகம் கொடுத்து நான் அந்த அம்பாளை வேண்டிட்டு வரணும். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக நன்மைகள் செய்யறது அப்படின்னாலும் கூட சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதும் வருது. மொத்தத்தில் நாடு அப்படின்னு எடுத்துக்கிற சமயத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணியால் கஷ்டம், தீயால் கஷ்டம், அப்புறம் சண்டை சச்சரவு போர்கள் இப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தெரியறது. அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படணுங்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துன்னு வரப்போகிறது. இப்போ நம்ம மேஷ ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேஷ ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில் தான் இப்போ இருப்பார். இன்னும் 1 வருஷத்துக்கு அதுதான் தீர்மானிக்கப்பட்ட நிலைமை.
இவா வந்து உழைப்புக்கு அஞ்சாதவா, வீர தீரமானவா. இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். குடும்பத்தில் இருக்கிற மேஷராசி குழந்தைகளாக இருந்தால் கூட குடும்பத்துக்காக இப்போ உதவி செய்ய வேண்டிய நிலைமை வரும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ இந்த மேஷராசிக்கு தெரியறது. இவர்கள் ஓம் ஹ்ரீம் யம் க்ளீம் ப்ரஹஸ்பதியே நமகான்னு 108 முறை சொல்லிட்டு வருது நல்லது. புது முயற்சிகள், புதுசான ஆரம்பங்கள் எதுவும் இப்போ பண்ண வேண்டாம். மற்றபடி அது மட்டும் எப்போ போல் இங்கே இருந்துட்டுருக்கலாம்.